அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அப்படின்னே எனக்கு சொல்லணுங்க. கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட கனவுகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கிறப்போ வந்து அதோட ஆனந்தத்தை வந்து கண்டிப்பாக யாராலையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ என்னோட கனவுகளில் நான் இந்த வருஷம் ஆரம்பிச்சப்ப என்ன 2024 ஆரம்பிச்சப்ப சிலதை லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது தான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைவேறி இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் நம்மளோட சேனலுக்கு யூஸ் ஆகக்கூடியதாக தான் அது இருக்கும். ஸோ யாராச்சும் முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க, சரியா? ஸோ அந்த டைம் கண்டிப்பாக என்னோட வேர்ட்ஸை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி, ஸோ எல்லாரோட சப்போர்ட்ஸும் தான் எனக்கு காரணம். ஸோ ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸ். ஸோ ஏன் இந்த ட்ரீம்ஸ் வந்து கனவு இந்த வீடியோ நான் ஏன் உங்களுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பல நேரம் வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்து தட்டி போய்கிட்டே இருந்தது. பட் ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து அதை டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக தேவை. நம்ம வள்ளுவர் சொல்லுவார் தெரியுமா? அதாவது உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எண்ணுவதை எப்பவுமே என்ன பண்ணணும், உயர்வாக எண்ணணும். நம்ம வந்து பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு நம்மளால நீ ஃபர்ஸ்ட் உன்னை நம்பினா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பெரிய ஆளா ஆக முடியும். அதனால எண்ணம் போல் வாழ்க்கை, நம்மளோட டைலாக்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதான். ஸோ நான் ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், போன வருஷத்துல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் நியூ இயர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு கிட்டத்தட்ட 5 months ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 months கழிச்சு தான் என்ன ஆயிருக்கு, நமக்கு நிறைவேறிருக்கு. ஸோ அப்போ உங்களோட கனவுகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தள்ளி போகலாமே தவிர அது உங்களை விட்டு போகாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அது என்ன அப்படின்றத எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் கிடையாது, 1000 தோல்விகளை பார்த்தவன். அவர் எப்பவுமே பண்ணீங்கன்னா அவர் முயற்சி வந்து பல தடவை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட முயற்சிகள் வந்து கைவிட்டாலும் ஆனா இவர் முயற்சிக்க தவற மாட்டாரு. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் பண்ணின அப்படி ஒரு முயற்சி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய என்னோட கனவுகள்லாம் நிறைவேறப்ப கண்டிப்பா நம்மளோட சேனல்ல போடுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன கனவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு பக்காவான வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதன்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து புக்ஸ், அதாவது பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வாங்குற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகி டெஸ்ட்டு, வீடியோ கோர்சஸ் நிறையா வந்து நம்மளோட வெப்சைட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு வெப்சைட்டை தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rlaacademy.com. ஸோ நம்மளோட rlaacademy.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட்டை முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு இப்போ புக்ஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே இனிமேல் உங்களுக்கு அதில் தான் அவைலபிளாக இருக்கும். அது எப்படி வாங்குறது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதோட வீடியோ லிங்க்ஸையும் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருவேன். ஸோ நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா, ஸோ அந்த இதை உங்களுக்கு ஆன்சர்றேன். ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸ். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விதமாக தான் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா அடுத்த அரசு அதிகாரி ஆகணும், நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க அந்த விஷயத்த மட்டும் நினைக்கிறத மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. அது உங்களுக்கு எப்பவுமே நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைச்சே தருங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்க என்னைக்குமே விட்டுறக்கூடாது. ஸோ என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி rlaacademy.com அப்படின்றதுல உருவாகிருக்கு. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதில் போயிட்டு ஷாப் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எல்லா புக்கு நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புக்காக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் தமிழ் இன்னும் நிறையா உங்களுக்கு புதுசானதெல்லாம் நம்ம லான்ச் பண்ணுவோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்மளோட RLA அகாடமி வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு எல்லாருமே. ஸோ இனிமேல் வந்து இன்னும் நிறைய கனவுகள் எனக்குள்ள இருக்கு, அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கு.
ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனவு என்ன அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா நான் லைக் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நம்ம இந்த வருடம் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, எல்லாருமே ஒரு அரசு அதிகாரி ஆகணும்ன்றதான் கனவு இருக்கும். ஸோ என்னோட தொடர்ந்து நீங்களும் பயணிங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு மேலிடத்துக்கு போவோம். கண்டிப்பா. ஸோ உங்களோட கனவும் எந்தெந்த கனவு நிறைவேறுச்சு, நிறைவேறல, இனிமேல் நிறைவேறதுக்கு உண்டான கனவுகள் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைபை வந்து வெளிப்படுத்துங்க. அது நிறைய பேருக்கு இன்னும் பாசிட்டிவ் வைபா ஆகும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.